இது ஒரு தையலை பிரிக்காத விட்டு கை ஃபுல்லாக ஆறி ரணமாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே திரும்ப செஃப்டிக் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா தையல் இருக்குது. இந்த தையலை கூட ஒழுங்காக பிரிக்காத பாருங்க, இந்த எலும்பு திரும்ப 2-3 தடவை நான் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போய் ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி எடுத்தாங்க. ஒழுங்காக கட் பண்ணாத, இந்த விரலில் இருக்க எலும்பு நகம்லாம் ஒழுங்காக கட் பண்ணாத, திரும்ப நான் 2-3 தடவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் இந்த மாதிரி ஒரு கரெக்டான ப்ரொசீஜரே கிடையாது. ப்ராப்பரான ஒரு பதிலே ஹாஸ்பிட்டல் தரப்பில் சொல்லவே இல்லை. நானும் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்காக நான் வந்து எனக்கு சட்ட உதவி நிறைய தேவைப்படுது. புரியுதுண்ணா. எனக்கு சட்ட உதவிக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாலும் சரி தான். நான் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி உங்கள் மேலே எனக்கு வந்து நஷ்டம் ஈடுன்றதை விட அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இனியும் யாரும் அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. ஜனங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பொறுப்பாக ஒரு உயிரை நம்பி நம்ம கொடுக்குறோம். அவங்க அந்த ஒரு உயிரை பொருட்படுத்தாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர, ஒரு மிஷின் மாதிரி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர, ஒரு மனிதனோட உயிருக்கான வேல்யூ அவங்க தெரியவே மாட்டேங்குது. இது அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்றத என்னோட சட்ட போராட்டத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் சரிதான். புரியுதுண்ணா. இப்போ அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசா கூட கொடுக்கல. இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து எந்த ஒழுங்கான ப்ரொசீஜரான ஒரு இதுவரையும் விளக்கம் கொடுக்கல. எனக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணல.